எல்லாருக்கும் வணக்கம். எப்பிஓக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நினைப்பீங்க. எந்த ஒரு கம்பெனியுமே ஆடிட்டிங் முடித்த உடனே அதில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி பொதுவான காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு இந்தியாவில் சட்டமே இருக்குது. அதுக்கு பேர் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவோம், கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சட்டம் எப்பிஓவுக்கு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது. எப்பிஓ எல்லாருமே அந்த சட்டத்தின் கீழே நாங்கள் வரமாட்டோம். இருந்தாலும் எங்களுடைய கூட்டமைப்பில் 21 எப்பிஓஸ் இருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் ஆடிட்டிங் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு கம்பெனியும் அதனுடைய வயசை பொறுத்து, அதனுடைய வரவு செலவு பொறுத்து லாபம் வந்திருக்குது. 5000லேருந்து 50,000 வரைக்கும் லாபம் வந்திருக்குது. அந்த லாபத்தில் ஒரு 10 கம்பெனி முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்திலேருந்து 10 பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் போர்டு மாதிரி செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் அவங்க தான் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் எங்களால் முடிஞ்ச உதவியை அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் செஞ்சோம். உண்மையாலுமே அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே படித்த அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டெல்லாம் இப்போலாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பண்ணாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் நிறையவே மாறும். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் எங்களால் என்ன முடியுமோ, இன்னும் நிறைய நாங்கள் லாபகரமாக வந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பொதுவான காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். அது மாதிரி விவசாயிகள் முன்னேற்றத்துக்கும் விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் எங்களுடைய கம்பெனி சார்பாக நாங்கள் பண்ணுவோம். இப்போ முதல் கட்டமாக இதை பண்ணியிருக்கிறோம். இன்னும் மற்ற கம்பெனிகளும் அவங்கவுங்க இயக்குநர்களை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களும் அவங்களுடைய லாபத்தை பொறுத்து பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்கீங்களோ அவங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நம்ம பண்ணணும். நம்ம கம்பெனியும் முன்னேற்றணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேற்றணும். விவசாயி வளர்ந்தால் தான் மற்றவங்க எல்லோரும் வளர முடியும். அதனால் எல்லாருமே இந்த விவசாய கம்பெனிக்கு நீங்கள் ஆர்டர் நிறைய கொடுக்கணும். அப்போ தான் விவசாயிகள் வளர முடியும். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.